அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் திரு ஹரிஹரன் அவர்களே. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே. கடந்த வாரம் இந்த வேஜ் சப்சிடி பற்றி பேசியிருந்தோம். பலருக்கு அது பயனுள்ளதாக இருந்ததாக பல கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள். பல பார்வையாளர்கள் அந்த நீங்கள் வழங்கிய தகவல்களை பார்வையிட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வாரம் இன்னும் ஒரு 2 விடயங்கள், குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது, இன்றும் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. முதலில் நேற்று வெளிவந்த செய்தியை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது அனைவருமே கூடுதலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டில் இருந்து தங்களுடைய வேலைகளை இணையதளங்கள் மூலமாக செய்து வருகின்றார்கள். தொடர்ச்சியாக இப்பொழுதும் செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த வீட்டில் இருந்து வேலை செய்பவர்களுக்கு இந்த வருடத்து வருமான வரி பத்திரங்களை நீங்கள் அடுத்த முறை பூர்த்தி செய்கின்ற பொழுது ஒரு சில விடயங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன விடயம், அது எவ்வளவு தொகை அவர்கள் காட்டிக்கொள்ள முடியும், அந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? ஆமாம், அது ஒரு நல்ல கேள்வி. நேற்றைத்தான் அதை அறிவித்திருக்கின்றார்கள். ஒருவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தொடர்ச்சியாக 4 கிழமைகள், அவர் சொல்லிக்கிறார், தொடர்ச்சியாக 4 கிழமைகள் வேலை செய்திருந்தால் ஒரு நாளைக்கு $2 படி மேக்சிமம் $400 அவர்கள் எதுவிதமான காரணங்களும் காட்டாமல், அல்லாட்டி வளமையாக நீங்கள் எக்ஸ்பென்சஸுக்கு ப்ரூஃப்கள் அதில் காட்ட வேணும். இவர் இது 4 கிழமைகள் தொடர்ச்சியாக வேலை செய்து இருந்தால் $2 ஒரு நாளைக்கு படி $400 மேக்சிமம் வரைக்கும் அடுத்த வருட இதில் நீங்கள் கழித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. இதே நேரத்தில் அதாவது குறைந்தது 4 கிழமைகளா, அல்லது இப்ப நான் குறிப்பாக நான் என்ன கேட்கிறேன்டா, ஒரு மார்ச் மாதத்தில இருந்து இப்ப வரைக்கும் ஒருவர் வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிறாருண்டா, அப்ப கிட்டத்தட்ட இப்ப மார்ச் வரைக்கும் 9-10 மாசங்கள் வீட்டுல இருந்து வேலை செய்து கொண்டிருந்தாருண்டா, அவருக்கு எப்படி இருக்க போகுது? அல்லது நீங்க சொன்ன அந்த 4 கணக்குன்றது ஒரு மாசமா அல்லது ஒரு வருடமா? இல்லை, அது தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கு அந்த பிரச்சனை இல்லை. நிச்சயமாக நான் ஒரு 10 நாள் தான் வேலை செய்திருந்தேன் என்றால் இந்த வருடத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் அதுக்கு எலிஜிபிள் இல்லாமல் இருப்பேன். தொடர்ச்சியாக 4 கிழமைகள், அதாவது ஒரு மாதம் ஆக குறைந்தது நீங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் வீட்டில் இருந்து. அப்படி இருந்தால் அதாவது இந்த வருடத்தில் 2020ஆம் ஆண்டில் நீங்கள் ஒரு மாதம் குறைந்தது வீட்டில் இருந்து நீங்கள் வேலை செய்திருக்க வேண்டும். அதுக்கு மேல கூடுதலாக எவ்வளவு நாளும் போகலாம். ஆனா மேக்சிமமாக அவர்கள் $400 என்று பார்க்கும் பொழுது $2 பிரிக்கும் போது 200 டேஸுக்கு தான் அவர்கள் மேக்சிமம் தருகின்றார்கள். 200 டேஸுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு விதமான இதுவும் காட்ட தேவையில்லை. நீங்கள் அதாவது இந்த பில்ஸ், ரிசீட் இதில் ஒண்ணுமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்ட தேவையில்லை. ஆனால் இப்ப நீங்கள் சில வேளைகளில் இந்த $200 விட கூடுதலாக உங்களுடைய எம்ப்ளாயர் உங்களுக்கு சில வேலை சொல்லி இருக்கலாம், ஓகே இதை விட நீங்கள் கூடுதலாக இன்னும் வேலை செய்ய வேணும் என்று சொல்லி. சில வேலை உங்களுடைய ஆபீஸை கஸ்டமர்ஸை மீட் பண்றதுக்கோ ஏதோ ஒன்றுக்காக கூடுதலாக செய்திருந்தால் அதற்கான எக்ஸ்பென்சஸ் எடுப்பதானால் இருந்தால் நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயரிடம் இருந்து T2200 என்ற ஃபார்மை, அது முந்தியும் அந்த T2200 என்ற ஃபார்ம் இருக்கின்றது, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பென்சஸை டிடக்ட் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கிறதுக்கு உங்களுடைய எம்ப்ளாயர் தர வேண்டிய ஃபார்ம். அதுல தருவார் நீங்கள் என்னென்ன இதில் செய்ய வேண்டும், என்னென்ன ரீஇம்பர்ஸ் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அந்த ஃபார்ம் இருக்குமென்றால் நீங்க இதை விட கூடுதலாக கிளைம் பண்ணலாம். ஆனா அதுக்கும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சில எக்ஸ்பென்சஸ் தான் இதுக்கு சரி வேறு, மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் கிளைம் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ரெண்ட் பே பண்றதோ, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், சின்ன மெயின்டெனன்ஸுகள், ரிப்பேர்ஸுகள், ஹோம் இன்டர்நெட் ஃபீஸ், ஸ்டேஷனரிஸ், அப்படியான சில பேப்பர், பென்சில், பேன, சின்ன விஷயங்கள் வாங்கி இருப்பினும் அப்படியான விஷயங்கள். அதுல ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், டெலிபோன் பில்ல ஹோம் லேண்ட்லைன் ஃபார்ம் ஃபீ கழிக்க இயலாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கழிக்க இயலாது, அப்படியா சில எக்ஸ்பென்சஸ் எது கழிக்கலாம் எது கழிக்க முடியாது என்று கூட அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே $400 வருடத்துக்கு 200 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு $2 படி நீங்கள் எந்த விதமான இதுவும் காட்ட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி அதிகமாக நீங்கள் ஒரு வீட்டை, அதாவது ஒரு இடத்தை நீங்களுடைய நிறுவனத்தின் கீழ் அதை நீங்கள் வாடகை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி வேறு விடயங்களாக இருந்தால் அந்த ஃபார்ம் உங்களுடைய நிறுவனத்திடமிருந்து பெற்றிருக்க வேண்டும்.
கட்டாயமாக. அது ஒன்று. இரண்டாவதாக, இது கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், இந்த கடந்த வருடம் வேலை செய்தவர்கள் மற்றும் இந்த சிஆர்பி இப்பொழுது பெற்றுக்கொள்பவர்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அது பலமுறை நாங்கள் சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை உங்களிடம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கடந்த வருடம் 5000க்கு குறைவாக அல்லது அதுக்கு அவர்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தவர்கள் இந்த வருடம் இந்த சேவை பெற்றுக் கொள்கின்ற பொழுது பலருக்கு இந்த வாரத்திலே அல்லது கடந்த மாதத்திலே கடிதங்கள் போயிருக்கின்றன. நீங்கள் கடந்த வருடம் இப்படி இருக்கிறது உங்களுடைய இன்கம், ஆகவே நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை அல்லது சிஆர்பியை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை, உங்களுடைய பணத்தை நீங்கள் மீளச் செலுத்த வேண்டும் என்று ஒரு கடிதம் போயிருக்கிறது. ஆகவே இது அதுல இருக்கிற அந்த குழப்பம் என்ன, அதை பெரியவர்க்கா சொல்லுங்க. அந்த கடிதம் வந்திருந்தாலும் அந்த கடிதத்தில் கடைசி வரை நீங்க பார்ப்பீர்களானால் அதில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இது உங்களுக்கு பொருத்தம் இல்லை என்றால் இந்த கடிதத்தை நீங்கள் போட்டு விடலாம் என்று சொல்லி. அதாவது உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் கடந்த, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் 12 மாதங்களுக்கு முதல் நீங்கள் $5,000 ஆக குறைந்தது $5,000 நீங்கள் இன்கமாக எடுத்திருப்பீர்களானால் நீங்கள் இந்த இதுக்கு எலிஜிபிளாக இருக்கின்றீர்கள். அப்ப அது இவர்கள் ரெவென்யூ கனடாவிடம் இப்பொழுது உங்களுடைய 2019ஆம் ஆண்டின் டாக்ஸ் ரிட்டர்ன் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த 12 மாதத்தில் ஜனவரி மாதம் 2020 முதலாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2020 வரைக்குமான திகதியும் அடங்குகின்றது. அப்ப நாங்க 6வது நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 14க்கு இடையில் அந்த 5000 அல்லது 3000 போன வருடத்தில் 2000 உழைத்தவர் இந்த வருடம் 3000 உழைத்திருக்கலாம், அல்லது போன வருடம் 1000 உழைத்தவர் இந்த வருடம் 4000 உழைத்திருக்கலாம், அல்லது போன வருடம் உழைக்காதவர் கூட இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் 5000 உழைத்திருக்கலாம். அப்படியா உழைத்திருந்தால் நீங்கள் அந்த கடிதத்தை பற்றி நீங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. நீங்கள் 2020ஆம் ஆண்டு டாக்ஸை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அதுக்கான தகுதியை நீங்க பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே அதுதான் பலரும் கேட்கின்ற விடயம். இன்று கூட வந்த செய்தி கூட அதுவாகத்தான் இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட புதியவர்களாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே வருமான வரி பத்திரங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஞாபகப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம். இந்த வருமான வரி பத்திரங்கள் 2020ஆம் ஆண்டுக்கானது நாங்கள் எப்பொழுது செய்ய தொடங்க வேண்டும், எத்தனையாம் திகதிக்குள் செய்து முடிக்க வேண்டும்? எப்பொழுது செய்ய தொடங்க வேண்டும் என்றால் அதிகமாக மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அல்லது பிப்ரவரி கடைசியில் தான் ரெவென்யூ கனடா அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணுவார்கள். ஆனால் முடிய போடிய டைம் நார்மலாக ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. ஆனால் இந்த முறை பேண்டமிக் தொடர்ச்சியாக இருக்குமானால் என்ன மாதிரி போய் முடியும் என்பதை எமக்கு தெரியாது. இதுவரை அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆகவே வழமையான வருடமாக இருந்தால் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள் நீங்கள் 2020ஆம் ஆண்டுக்கான வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுல ஒன்றை நான் உங்களுக்கு இதுல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னவென்று சொன்னால், 2019 நீங்கள் டாக்ஸ் செய்யும் பொழுது உங்களுடைய வருமானத்தை செலவுகளை மறந்திருந்தால் இந்த 5000 ரூபாவோ இல்லை உழைத்த வருமானம் ஏதாவது நீங்கள் அதை போட மறந்து, சில செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பவர்கள் காசுக்கு சில வேதம் இருக்கலாம், ஆனா அவர் அதை ரிப்போர்ட் பண்ணாம விட்டிருக்கலாம். அப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டிருந்தால் இன்றோ எப்பவும் கூட நீங்கள் போய் 2019ஆம் ஆண்டு டாக்ஸை திருப்பி மீளாய்வு செய்து T1 அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து நீங்கள் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், தவறுதலாகவோ அல்லது நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் வருமான வரியில் காட்டவில்லை என்றால் நீங்கள் அதை இப்பொழுது அதை காட்டிக் கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள். ஆகவே நன்றி. 2 முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இன்று பேசியிருக்கின்றோம். நன்றி உங்களுடைய தகவலுக்கு ஹரிஹரன் அவர்களே. நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே.